நானும் தான் பாக்குறேன். நீ ஏன் வாசல்ல பாத்துட்டு இருக்க? இல்ல நீ சின்ன இன்னும் வேலைக்கு வரல, அதான் பாத்துட்டு இருந்தேன். அவ இன்னைக்கு வரமாட்டா. அவர் உடம்புக்கு ஏதாவது? இப்போல்லாம் சின்ன மேல உனக்கு ரொம்ப பாசம் இல்ல? உங்க அண்ணங்க கூட முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அண்ணங்களோடவா? எங்க? உனக்கு மாப்பிள்ளை பாக்க. மாப்பிள்ள? எனக்கா? எனக்கு மாப்பிள்ள பார்க்க சின்ன போயிருக்காரா? அவங்களுக்கு பொழுது போகல, அதான் துணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என் புருஷன் எனக்கே ஒரு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காரு. மா தம்பி எங்க போயிட்டு வரீங்க? நானம்மா வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்காக உங்க அண்ணனும் கூட போயிட்டு வந்தேனே. பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை, அதெல்லாம் போதுமா? மாப்பிள்ளை கொஞ்சம் அழகா இருக்கு இல்லைங்களா? நீங்க தங்க கட்டிமா, அவன் சுட்ட கோழி மாதிரி இருக்கான். அவளும் உங்க பக்கத்திலே நிக்க கூடாது. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரோசாப்பூ மாதிரி இருப்பீங்க, அவன் கருவேப்பிலை மாதிரி இருப்பான். உங்க இந்த பணபலத்தை பார்த்து அவன் பயந்துட்டு அந்த குறைய மேல பழி போட்டான். அண்ணனுக்கெல்லாம் சேர்ந்து வேற மாப்பிள்ளை பார்க்க போயிட்டாங்க. இடையில நான் வந்து இடைஞ்சலா இருப்பேன்ட்டு என்னை கழட்டி விட்டு போயிட்டாங்க. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். சின்ன, என் அண்ணனுங்க நான் கட்டிக்க போறவரை என்னை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி நிறுத்துறதுக்குள்ள நான் கட்டிக்கிட்டவர் அவங்க முன்னாடி நிறுத்தணும். தாலிக்கு மனைவிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் தாலி. அன்னைக்கு ஒரு பைத்தியக்கார உங்க கையில கொடுத்தது சாதாரண கயிறு இல்லைங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அன்னைக்கு நிலவு சாட்சியா என் கழுத்துல 3 முடிச்சு போட்டீங்களே, அதுதாங்க கல்யாணம்.